அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுரை வினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது ஹாட் டாப்பிக்காக எல்லாத்துலேயும் இந்த காலேஜ் டிஆர்பி சம்மந்தமாக போயிட்டுருக்குது. இந்த கட்டுரை அப்படிங்கிற சொல்லு வந்து இப்போ வேறு வேறு கண்ணோட்டத்தில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து காலேஜ் டிஆர்பியில் வந்து கொடுத்துருக்கும் போது அவங்க வந்து இந்த செக்ஷன் பிக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் செக்ஷன் பிலையும் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற வேர்டை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளக்கமான முறையில் நம்ம வந்து விடையளிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து. ஆனால் இதில் வந்து இதை வந்து கட்டுரை வினான்னு சொல்லிட்டு நம்ம இந்த கட்டுரைங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டெக்னிக்கல் டேர்மு தானே தவிர அவங்க கொடுக்கின்ற அனைத்து வினாக்களுக்கும் முன்னுரை எழுதணும், சப்டைட்டில் எழுதணும், முடிவுரை எழுதணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. இதை வந்து புரிஞ்சுக்காமலே, அதாவது பாடத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதையெல்லாம் என்னன்னே தெரியலை, படிக்கிறதே கிடையாது. அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க, அத்தனை பக்கத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த சிலபஸ் சம்மந்தமாலாம் எதையுமே பார்க்கறது கிடையாது. எதையுமே பார்க்காம என்ன பண்ணிட்டு, இதுக்கு ஒரு முன்னுரை கொடுங்க, இதுக்கு ஒரு முடிவுரை கொடுங்க, இதுக்கு ஒரு 4 சப்டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே எல்லா கொஸ்டினுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவங்க பேப்பர் 1க்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய கொஸ்டின்கள் நமக்கு எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிமெம்பரிங் அப்படிங்கிறதுல இருக்கும், இன்னொன்று எதில் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், திரும்ப திரும்ப நம்ம மீள் நினைவுபடுத்துறதுக்கும் அடிப்படையிலையும், அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, புரிதல் அடிப்படையிலையும் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்குவாங்க, கேள்விகளை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் செக்ஷன் பி, அதாவது பேப்பர் 2 செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்ளையிங், அனாலிசிங், எவல்வேட்டிங், கிரியேட்டிங் அப்படிங்கிற 4 அடிப்படையில் வந்து எது அமையும் சொல்லியிருக்கிறாங்க, வினாக்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த கட்டுரை அப்படிங்கிற ஒரு சொல்லு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வகுப்பில் படிக்கும்போது 1 வேர்டு 2, அதாவது 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது ஜென்ரல் லெவலில் கட்டுரை மாரி இருக்கிறதுனால நம்ம கட்டுரை அப்படிங்கிற கலோக்கியலான அந்த சொல்லாக்கத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்பரும் சில படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கட்டுரை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்குற எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் முன்னுரை தான் எழுதணும், சப்டைட்டில் தான் எழுதணும், அல்லது வந்து என்னது முடிவுரை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில், அதாவது லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஃபார் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, பேப்பர் 2ல் 4வது, அதாவது 4வது பார்க்கும்போது அப்ளையிங், அனாலிசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கிரியேட்டிங்கிறது மொழி பாடத்தோடு நமக்கு எதற்குடையதாக இருக்கும், நம்மளை ஒரு புது கவிதை எழுத சொல்லலாம், அல்லது என்னது எதை பற்றி சொல்லலாம், புது கவிதையெல்லாம் அவ்வளோ சிம்பிளாலாம் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா ஒரு நாடகத்தை வந்து எழுத சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வெண்பாவினுடைய யாப்பை பயன்படுத்தி ஒரு குரல் வெண்பாவோ, நேரிசை வெண்பாவோ, இன்னிசை வெண்பாவோ நம்மளை வந்து என்ன பண்ணலாம், எழுத சொல்லலாம். அப்போ கிரியேட்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதுதான் மொழி பாடங்கள்ல. இதேமாரி ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கு, ஒவ்வொரு பாடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், மாறுபடும். இது எல்லாத்தையும் விட்டுறாங்கங்க. எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கட்டுரை வினா, இதுக்கு நீ முன்னுரை எழுது, முடிவுரை எழுதுங்க, நடுவில் சப்டைட்டில் கொடுங்க. ஏங்க அவங்க கேட்குற கொஸ்டின் அவங்க எந்த பாடத்திட்டத்தில் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்க பழகிக்கிட்டாதாங்க அங்கே போய் நம்மளால பழக முடியும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் முன்னுரை போடு, முடிவுரை போடு அப்படின்னு சொன்னால் அது அந்த நம்மளுடைய மெத்தடுங்கிறது என்னவாக இருக்காது, சரியாக இருக்காது. அதற்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வலியுறுத்துகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அனலைஸ்னா என்ன அர்த்தம், அவங்க ஒரு கருத்தை கொடுத்து இந்த கூற்று வந்து சரியா தவறா,
அப்படின்னு சொல்லி நிரூபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குமே நான் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துட்றேன். இப்போ நம்மள்கிட்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு கூற்றை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு பாட்டை கொடுத்து, இந்த பாட்டானது இது வந்து நேரிசை வெண்பாவால் நடைபெற்றது, இயற்றப்பெற்றது அப்படிங்கிற கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதணும், ஒரு முடிவுரை எழுதணும், சப்டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கொஸ்டின்ங்கிறது வந்து நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற இதில் வந்து உட்காந்துக்கிட்டு சப்டைட்டில் கொடுங்க, இதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாங்காக யோசிச்சுட்டு இருக்காதுங்க. தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க. உங்களை பயிற்சிக்குன்னு வந்துட்டோம். அது நம்மளுடைய முயற்சிகளை வந்து சரியான முறையில் போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், காலேஜ் டிஆர்பியில் வந்து வின் பண்ண முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்போ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் ஒரு பாடலை எடுத்து கொடுத்து, இந்த பாடலானது நேரிசை வெண்பாவால் இயற்றப்பட்டது என்ற கூற்று சரியா தவறான நீங்கள் வந்து அதனுடைய வந்து அதில் அந்த விதியை வந்து பொருத்தி பார்த்து இது சரி இது தவறு அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சா போதும். அதாவது அதேமாரி கூற்று அடிப்படையில் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏற்கனவே இப்போ நம்ம டிஎன்பிசி இந்த மாதிரியான கொஸ்டின்களில் வந்து கூற்று காரணம் உறுதி காரணம் கொஸ்டின்கள்லாம் நிறைய வைக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அப்போ ஏதாவது ஒரு கூற்றை கொடுத்து இந்த கூற்றினை நிரூபிங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு உரையாசிரியர்களில் வந்து உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார் கிணியார் அப்படின்னு சொல்லி நச்சினார் கரியருடைய கூற்றினை நிறுவுக அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துல அப்போ அவருடைய இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம், இலக்கணத்தில் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இலக்கியத்தில் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறுவலாம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதணுமே தவிர, அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே முன்னுரை எழுதணும், எல்லாத்துக்கும் முடிவுரை எழுதணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து கிடையாது. அதேமாரி அவங்க சில கொஸ்டின்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்க முறையாக கட்டுரை நம்மளுடைய பாஷையிலே சொல்ல போனோம்னா விளக்க முறையாக கொடுக்கும்போது அதனுடைய கொஸ்டினை வந்து எப்படி அதாவது அந்த கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை செய்திகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டுரைன்னு எழுதும்போது அதனுடைய முற்பகுதி எப்படி இருந்தது, அதாவது முன்னாடி அதை பற்றிய செய்திகள் எப்படி இருந்தது, அதனுடைய தொடக்கங்கள் என்னென்ன, அதனுடைய நடுநிலையில் அதை பற்றிய செய்திகள் என்னென்ன இருக்குது, தற்போதைய செய்திகள் என்ன, அந்த செய்திகளை பற்றிய தொடர் வரும் காலங்களில் என்னென்ன ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆய்வு நோக்கமான ஒரு விளக்க முறையாக இருக்குமே தவிர, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது வந்து சரி இருக்காது. இப்போ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. அப்போ தேப்போமி வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆயுதம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒலியினுடைய மாற்றொலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தேப்போமியை பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம செல்ல வேண்டியதில்லை. குற்றியலுகரத்துக்கு என்ன சொல்றாரு, குற்றியலிகரத்துக்கு என்ன சொல்றாரு, ஆயுதத்துக்கு என்ன சொல்றாரு, அது மூணுத்தையும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். அதை விட்டுட்டு தேப்போமி சம்பந்தமான தேப்போமி அங்கே படிச்சாரு இங்கே படிச்சாரு அந்த இதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து என்ன கிடையாது, தேவை கிடையாது. அவர் என்னென்ன படிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாரு, மொழி வரலாறுல அதை சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவங்க அவங்க மூணு இது சொல்லியிருக்கிறாங்களா, அந்த மூணையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் போதும், கூற்று 1 கூற்று 2 கூற்று 3 அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சா போதும். அதாவது சயின்ஸில் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்டெப்ஸு கூற்றுக்கான அதை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரூஃப் நம்பர் 1 2 3 அந்த மாரி போட்டு எழுதுவாங்க. நம்மளுடைய கொஸ்டின்களையும் அந்த மாரியான முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து இதில் காலேஜ் டிஆர்பிக்கு தயாராகுங்க. தயவு செய்து எல்லாத்துக்கும் உடனே பக்தி இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா அது அதில் வந்து 4000 திவ்ய பிரபந்தது சைவ இலக்கியம் வருது அப்படியெல்லாம் ரொம்ப பிளாங்காக படிக்காமல் அதனுடைய நுண்ணிலையில் அதை போய் பார்த்து ஒரு கொஸ்டினுக்கு எப்படி என்ன ஒரு 4-5 கொஸ்டின்களை இந்த மாரி நம்ம பழகி பார்த்தா தான் அங்கே போய் கேட்கும்போது கொஸ்டினை வந்து நம்ம அணுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் கட்டுரை வினா அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் பார்க்காம இவங்க கொடுத்துருக்கிற அந்த சிலபஸ் வைஸ் பாருங்கள். இவங்க கொடுத்துருக்கிற அந்த பேட்டர்ன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் காலேஜ் டிஆர்பிக்கான கொஸ்டினை வந்து நம்ம அதுக்கு வந்து அணுகிறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க ஏன்னா அது சம்பந்தமான தொடர்புடைய கீஸெல்லாம் வந்து திருத்துறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதில் அந்த அடிப்படையில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஜென்ரலாக அது தொடர்பான கொஸ்டினை வந்து நான் கட்டுரையாக எழுதுறேன்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னா அது வந்து கொஞ்சம் சரியான முறையாக இருக்காது. நமக்கு உரிய மதிப்பெண்கள் கிடைக்க இயலாத சூழ்நிலையாக போகக்கூடும்.
ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சுட்டு எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம், இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி எப்படி பாயிண்ட்டாக நம்ம கொடுக்கறது. காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய உழைப்பை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, ரொம்ப ரொம்ப பிளாங்காக வந்து என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. அதேமாரி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்களே உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய வந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வந்து சோதிச்சு படுறாங்க. இப்படி சொல்றாங்களே, இது கரெக்டா தவறா, சரியா தவறா, மன்னிக்கணும், சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரெண்டாவது அந்த வெப்சைட்டில் போய் எடுத்து முதல்ல அந்த சிலபஸ் அவங்க கொடுத்துருக்கிற அந்த மெத்தடை பற்றி உங்களுக்கு புரியலன்னா வேற ஏதாவது போட்டித் தேர்வுகளில் தொடர்புடைய அந்த சென்டரை தொடர்பு கொண்டு, சார் அது ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, ரிமெம்பரிங்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, அப்ளைங்னா என்ன, அனாலிசிங்னா என்ன, எவாலுவேட்டிங்னா என்ன, கிரியேட்டிங்னா என்னன்னு சார் கொஞ்சம் எங்களுக்கு இதை பற்றி விலக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ஐஏஎஸ் அகாடமி, ஐபிஎஸ் அகாடமி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது அவங்கள்ட்ட. ஏன்னா இது வந்து காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடுங்கிறது முழுக்க முழுக்க என்னது, புதிதான ஒரு மெத்தடு. ஏன்னா எங்களுக்கு வந்து எதனால் இந்த அறிமுகம் கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் வந்து அந்த குரூப் 1 வந்து படிக்கும்போது எங்களுக்கு இதை பற்றிய சில செய்திகள் தெரிஞ்சதுனால நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கும் இந்த டிஆர்பியில் புதுசாக நாங்கள் இதை அணுகியிருந்தோம்னா எங்களுக்கும் இந்த மெத்தடை பற்றி தெரிஞ்சிருக்கிறாது. ஆனால் இது எதையுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அதேமாரி அதை கோச்சிங் கொடுக்குறவங்களுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கட்டுரை எழுதுமா, உட்காந்து கட்டுரை எழுது, முன்னுரை எழுது, முடிவுரை எழுதி, இதையே வந்து தவறான வழிகாட்டுதலை செய்கிறாங்க. அது அவங்க செய்கிறத வந்து அவங்க செஞ்சுட்டு போயிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. நமக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம யாரையுமே வந்து என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. அதனால நமக்கு கிடைக்கின்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த கொஸ்டினை வந்து எப்படி அணுகிறது, முதல்ல இந்த மெத்தடெல்லாம் என்ன, எதற்காண்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த காலேஜ் டிஆர்பிக்கான அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கட்டுரைங்கிறத வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக மட்டுமே எடுத்துக்கங்க. முழுக்க முழுக்க கட்டுரை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு விளக்கமுறை விடை அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் டிஆர்பிக்கான வினாவுக்கான வந்து விடைகளை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே வாங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் எழுத முடியாது. சில இடங்களில் வந்து கம்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து கால வரிசை ஹிஸ்டாரிக்கல் அடிப்படை, அதாவது கால வரிசை அடிப்படையில் நம்ம செய்திகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில இடங்களில் வந்து இப்போ கலைக்காகவே, கலை மக்களுக்காகவே அப்படிங்கிற 2 இடத்துல இது சரியா, அது தவறா, அது சரியா தவறா அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து திறனாய்வு பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இன்றைய சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து நாவல் சிறப்பாக செயல்படுதா, இன்றைய வாழ்வியல் பிரச்சனைகளை எடுத்துரைக்கிற பாங்கில் வந்து நாவல் எது எஃபெக்டிவாக இருக்குது, நாவல் இருக்குதா, கவிதை இருக்குதா, சிறுகதை இருக்குதா, நாடகங்கள் இருக்குதா, இன்னைக்கு நாடகங்களினுடைய பங்கு என்ன, இக்கால இலக்கியத்தில் இன்னைக்கு வந்து நாடகங்களினுடைய நிலை எவ்வாறு போகுது, இதெல்லாம் தாங்க திறனாய்வு. அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நிலையில் இருக்கணும். கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு, அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் இப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய டேட்டா. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 4 மெத்தடு. அதாவது பேப்பர் 2ல் கொடுத்துருக்கிற 4 மெத்தடாக இருக்கட்டும், பேப்பர் 1ல் கொடுத்துருக்கின்ற ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கின்ற அந்த 2 மெத்தடாக இருக்கட்டும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், டேட்டா தான் நமக்குரிய ஆன்சர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். டேட்டா தரவு என்பது வேறு, அந்த தரவை வந்து நம்ம விடைகளாக அளிக்கக்கூடிய சூழல் என்பது வேறு. இது 2த்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த காலேஜ் டிஆர்பிக்கான இந்த விளக்கம், மறுபடியும் சொல்கிறேன், விளக்க விடைக்கு வந்து நீங்கள் முறையாக பயிற்சி பெற முடியும். அதனால உங்களுக்கு தெரியலன்னா யார்கிட்டயாவது கேளுங்க. தயவுசெய்து எங்கள்கிட்ட தான் கேட்கணுங்கிற, நீங்கள் இது அகாடமி வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. ஏன்னா நமக்கு இனிமேல் காலேஜ் டிஆர்பி எப்போ வருது, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தெரியாத விஷயங்களில் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறது நமக்கு என்னவே கிடையாது, தவறே கிடையாது. அந்த அடிப்படையில் அவங்க என்னென்ன டெக்னிக் சொல்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படி ஒரு கொஸ்டினை வந்து அணுகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய
தமிழ் மொழியினுடைய கொஸ்டின் வினாத்தாளை வந்து நீங்கள் அணுகுங்க. அப்படி அணுகும்போது இந்த தேர்வை வந்து மிகச் சரியான முறையில் வந்து நம்ம கையாள முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இவங்க சொல்லுகின்ற அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, அப்புறம் அந்த 2வது பேப்பரில் அதில் சொல்லியிருக்கிற அந்த ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த 2 அடிப்படையிலையும், அப்புறம் அப்ளையிங் அனாலிசிங் எவல்யூட்டிங் கிரியேட்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே நீங்கள் வந்து கல்லூரி தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. அப்படி தயாரானால் தான் வந்து உங்களால் முழுமையாக வந்து மதிப்பெண் பெற்று தேர்வாக முடியுமே தவிர, சும்மா ஜென்ரலாக பொதுவான நிலையில் தயாரானீங்கிறது, நீங்கள் தயாராகிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எடுக்கிறது ஒரு சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு போரை பற்றிய இந்த மாதிரியான செய்திகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொது நிலையிலான செய்திகள். அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ போர் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பக்கால சமூகம் எப்படிப்பட்டதாக பண்பட்டதாக இருந்ததா, இல்லை அதாவது ஒரு சமூகம் அழிவை பற்றிய சிந்தனைகள், அதாவது ஒரு போரன் இருந்தா ஒரு சமூகம் அழியும், ஒரு சமூகம் வெல்லும். அப்ப வெல்கின்ற சமூகம் அதனை வந்து வீரம்னு பேசுது, தோற்கின்ற சமூகம் பார்க்கும்போது அதனுடைய மனிதத்தன்மை என்ன பண்ண போகுது, மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, அடிபட்டு போகுது. இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் இக்காலத்துல வந்து வருது. அப்ப போற வந்து வீரோன் பேசுகின்ற அந்த 1000 ஆண்டுகள், பல 100,000 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், போரே வந்து கூடாது, எல்லாரும் சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அரை இலக்கியத்திலேருந்து வந்தது. அதற்கப்புறமேல போரே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சங்க புலவர்கள்லாம் தூது சென்றிருக்கிறாங்க. அப்ப மனிதம் எங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு, இந்த தூது செல்றதுக்கான அடிப்படையிலேயே வந்துருச்சு. இன்றைய உலகத்துல வந்து போரே கூடாது அப்படிங்கிற லெவல்ல பல செய்திகள் வந்து போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதை தவிர்க்கிறதுக்கு இடைக்காலத்தில் என்னென்ன செய்திகள் இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்குது, இப்படி வரிசை முறையா நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கணும், செய்திகளை வந்து கோர்த்து பார்க்கணும். அப்ப எப்படி இருந்துச்சு, அது வந்து ஒரு விளக்க முறையிலான ஒரு இது. அதற்கு வந்து எல்லாத்துக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா அணுகுமுறையும் ஒரே அணுகுமுறை கிடையாது. ஒரே அணுகுமுறையா இருந்தா அவங்க நாளையும் இப்படி நமக்கு வேறுபடுத்தி ஒரு 6 டைப்பை நமக்கு வேறுபடுத்தி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வந்து என்னது, அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க, அதை பற்றியே நமக்கு சிந்தனை தேவையில்லைன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதுங்க. இதனுடைய அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி அணுகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கல்லூரி தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. அதுதான் சரியான முறையான ப்ரிப்பரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.